சந்திரா சஞ்சரப்பேட்டையிலிருந்து இன்னைக்கு உங்களுக்காக அஞ்சரைப்பேட்டை முறையில் செய்யப்படும் மீன் குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சொல்லி. இந்த மீன் குழம்பை எப்படி இவ்வளோ அருமையாக பண்ணுறதுன்னா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட ஓகே, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கடுகு, வெந்தயம், வடகம். இந்த வடகமோட ஃபுல் வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நல்லா உங்களுக்கு சூடாகி வரணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக அடிப்பொலியாக. ஸோ இது நல்லா என்ன பண்ணுங்கள், பொன்னிறமாக வதக்கி வரணும். இந்த மாதிரி பொன்னிறமாக கண்ணாடி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா இருக்குது, நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம். ரீல்ஸில் காட்ட முடியாத ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ரிலேட்டட் வீடியோ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இந்த மசாலாக்கு நாங்கள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்தோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டப்பட்ட முடி நல்லா தலைன்னு கொதிச்சு வரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்து வச்ச மீனை இதில் இறக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் எடுத்து வச்சிருக்கோம். காலையிலேயே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கோல்டன் கலரில் தகன்னு மீன். இந்த மீனை என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வஞ்சரம், சீலா, காணங்கத்தி, காணமான்னு சொல்லி நீங்கள் எந்த மீன் இருக்கோ அந்த மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் இல்லை, எந்த மீன் சேர்த்தாலும் குழம்பு சூப்பராக பிரமாதமாக வரும். நீங்கள் அப்படியே மீனை ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம அதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கடை எடுத்து லெஃப்ட் ரைட்டில் லைட்டாக ஒரு ஆட்டு வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு பாதி மூடிட்டு நீங்கள் 3 நிமிஷம் நல்லா சிம்மில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கினா சந்திரா சஞ்சரப்பேட்டை ஸ்டைலில் அஞ்சரைப்பேட்டை முறையில் செய்யப்பட்ட மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சொல்லி. மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரப்பேட்டை, தி ஆத்தென்டிக் டேஸ்ட் ஆஃப் சென்னை. Please hit the subscribe if you like this content. Get it ready to go now explore the more future valuable insights. Thank you so much.